ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நேர்களில் பார்க்கிற ஊடகங்கள் பார்க்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சற்று இந்த நாளின் செய்தி ஒரு சுருக்கமான செய்தி. தொடர்ந்து என்னுடைய பிரயாணங்கள் நாளை விருதுநகரிலும் தொடர்ந்து மதுரை ஊழியர் கூடையும் தொடர்ந்து பேச வேண்டிய காரணத்தினாலே ஒரு 20 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கடந்த சில நாட்களாகவே சிலுவையை நோக்கி பார்ப்பதினால் உண்டாகிற நன்மைகள் என தலைப்பில் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே ஒரு 2 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அந்த குறிப்பு என்னவென்றால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 3:16 அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே, சிலுவையிலே மரித்ததினாலே அன்பு இன்னதென்று எனக்கு தெரிகிறது. கவனிங்கள், அன்பில்லாத உலகம், அன்பில்லாத மனிதர்கள், அன்பில்லாத உறவுகள், அன்பில்லாத பிள்ளைகள், இப்படிப்பட்ட உலகத்தில், அன்பே தெரியாத உலகத்தில் அன்பு இன்னதென்று எனக்கு வெளிப்படுத்தினது சிலுவை. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அன்பு இன்னதென்று எனக்கு அந்த அறிவை தந்தது. மக்கள் நினைக்கிறாங்கன்னா அன்பு என்று சொன்னால், கவனிங்க, ஒரு வாலிப பையன் வாலிப பொண்ணு, அந்த அன்பு அல்ல. அல்லாவிட்டால் ஒரு பொருளுக்காக ஒருத்தரிடத்தில் அன்பு செலுத்துவது, அந்த அன்பு அல்ல. அதெல்லாம் ஒன்றை செய்கிற ஒன்று அன்பு. அந்த வார்த்தையை படிக்கிறேன். 16ஆம் வசனம். அவர் ஜீவனை தந்ததினாலே. ஸ்க்ரீனில் வசனம் போட முடியுமா? வசனம். அவர் ஜீவனை தந்ததினாலே, சிலுவையிலே மரித்ததினாலே அன்பு என்றால் என்னவென்றே தெரியாத உலகம். நல்ல கவனிங்க, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த காயின் ஆபேல் அன்பு என்னன்னே தெரியல. தன் சொந்த சகோதரன் அன்பே இல்லை. ஒரே குடும்பத்தில் பிறந்த ஏசா யாக்கோபு அன்பு என்னன்னே தெரியல. ஒரே குடும்பத்தில் பிறந்த அன்பானவர்களே, அந்த யோசேப்பின் குடும்பத்தில் யாக்கோபின் பிள்ளைகள் ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அன்பு என்னன்னு தெரியல. அந்த அன்பு தெரிந்திருந்தால் அந்த யோசேப்பை குழியிலே இறக்கி இருக்க மாட்டார்கள். அன்பு தெரிந்திருந்தால் அன்பானவர்களே, ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டிருக்க மாட்டான். அன்பு தெரிந்திருந்தால் காயின் ஆபேலை கொலை செய்திருக்க மாட்டான். அப்படியானால் அன்பு இன்னென்று தெரியாத உலகத்தில் சிலுவை, வேதம் சொல்கிறது, அன்பு இன்னதென்று எனக்கு அறிவை தந்தது சிலுவை. இன்றைக்கு யாரையும் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் அது நம்மால் வந்ததல்ல, அது சிலுவையினால் நமக்கு கிடைத்த அன்பு. ஒருவேளை திருச்சபையில் அன்பு கூறுகிறோம், ஒரு ஊழியனை அன்பு கூறுகிறோம், முகம் தெரியாத மக்களை அன்பு கூறுகிறோம். இந்த அன்பு இயற்கையாய் வந்ததல்ல, அறிவனால் வந்ததல்ல, ஜாதியால் வந்ததல்ல, இனத்தால் வந்ததல்ல, சிலுவையினால் வந்தது. எத்தனையோ உலகத்தில் பல நாடுகளுக்கு போகிறேன். முன்பின் தெரியாதவர்கள், ஒரு முறை கூட அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டு உபசரித்து அன்பு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையும் மாலை விசாரித்து வந்த பிறகும் கூட எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிக்கிறாங்க. வயதானவர்கள், ஒருவருக்கு 87 வயசு, அந்த அம்மாவுக்கு 85 வயசு. கானா என்ற நாட்டிலிருந்து கடந்த வாரத்தில் வந்தேன். அப்படியானால் யோசித்து பாருங்கள், சிலுவை தான் அன்பு இன்னதென்று விளங்க பண்ணுகிறது. அல்லாவிட்டால் அன்பு இல்லாத உலகம், அன்பு இல்லாத மனிதர்கள், அன்பை தேடி தேடி பார்க்குறோம், அன்பே இல்லை. எல்லாம் சுயநல அன்பு. சுகத்துக்காக, பலத்துக்காக, வாழ்வுக்காக, வசதிக்காக, இம்மைக்காக ஒன்றை பெற்றுக்கொள்கிற உலகத்திலே சிலுவை தான் அன்பு என்ன என்பது எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது. அது மட்டுமல்ல, அன்பை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அடுத்தவர்களை அன்பு கூற வைத்த சிலுவை. அந்த வார்த்தையை படிக்கிறேன். சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கவும் கடனாளி என்னை மாற்றினது. யோசித்து பாருங்கள். அதனால முன்பின் தெரியாத திருச்சபையின் எத்தனையோ மக்களுக்கு நாம் அன்பு கூறுகிறோம். இந்த ஊழியத்தில் எனக்கு முன்பின் தெரியாத எத்தனையோ பேரை வளர்த்து ஆளாக்கி திருச்சபைகளை கட்டி கொடுத்து, வீடுகளை கட்டி கொடுத்து, அவள் யார் என்று தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், சிலுவையின் அன்பு சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு என்னை மாற்றினது. ஆமேன். பாருங்கள், இதுவரைக்கும் நான் என் சுகம், என் வாழ்க்கை, என் விருப்பம், என் தீர்மானம், என்னுடைய வட்டங்கள், அதற்குள் வாழ்ந்திருந்த என்னை முன்பின் தெரியாத ஒருவருக்கு நான் சொல்லுகிறேன், அந்த சகோதரர் இரத்த சம்பந்தமான சகோதரர்கள் அல்ல, சபைக்குள் வருகிறவர்கள்,
அதாவது ஆண்டு நேசிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கும் ஜீவனை கொடுக்க என்னை உந்தி தள்ளின்னு சொன்னால் அது சிலுவையில் கிடைத்த மேன்மை. திரும்ப சொல்லுகிறேன், அவர் ஜீவனை தந்ததினாலே. சிலுவை எனக்கு கற்றுக் கொடுத்த அடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், அன்பு இன்னது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது. அன்பே இல்லாத உலகம், அன்பே இல்லாத உலகம். நிறைய சரித்திரம் வாசித்திருக்கிறேன். கொலைகாரர்கள், குடிகாரர்கள், அடுத்த குடும்பத்தை கெடுத்தவர்கள் என்றைக்கு கிறிஸ்துவண்டை வந்தார்களோ அன்றைக்கு வாழ்க்கை மாறினது, எண்ணங்கள் மாறினது, சுபாவங்கள் மாறினது. இரத்த சாட்சியாக மரிக்க அர்ப்பணித்தார்கள். சார்லஸ் ஃபின்னி என்கிற ஒரு தெய்வ மனிதன் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் குடித்து ரொம்ப கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப கலாட்டா, கூட்டமே நடக்கலை. திடீர்னு ஒரு நாள் அந்த மனிதன் அந்த ஒருத்தர் அந்த பாஸ் சொல்கிறாரு, ஐயா, அந்த மனிதன் நேற்று கலாட்டா பண்ணவர் ஒரு இரும்பு கொப்பரையில் விழுந்து அவர் கண் பார்வை மங்கி மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். நேற்று இரவு சார்ல்ஸ் ஃபின்னுடைய கூட்டத்தில் கலாட்டா பண்ணவர். ஆனால் அடுத்த நாள் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது அவருடைய ஒரு அந்த அங்கே எரிகிற எண்ணெய் கடாயில் அவர் விழுந்து நல்ல குடி போதை விழுந்து கண்கள் இரண்டும் குருடாய் இருக்கிறார். அவர் அழைத்து கொண்டு போனார்கள் அந்த தேவ மனிதரை. அந்த தேவ மனிதர் அந்த குடிகாரன் ஒரு மேலே உச்சியில் இருக்கிறான். அந்த குடிகாரர் மனிதர் இருக்கிறார். அந்த ஒரு போதர் அழைத்து கொண்டு போகிற சார்ல்ஸ் ஃபின்னியை வழிநெருக ஒரே இருட்டு, ஒன்றுமே தெரியல, வாழ்க்கையே புரியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அங்கே அவர் போகிறார். அங்கே போன உடனே அந்த மனிதன் ஓன்னு அழுகிறான். அவனுக்கு தெரியல யாருன்னு. சார்ல்ஸ் ஃபின்னி அவர் சொல்கிறாரு, நேற்று நான் கூட்டத்துக்கு வந்தனே, கலாட்டா பண்ணினே, நான் தான் அந்த ஆள், எனக்கு தெரியுதுயா, இன்றைக்கி உங்களை பார்க்க முடியல. அவர் ஒன்று சொன்னான், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், என் மனைவி ஜெபிக்கிற மனைவி நேற்று அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தான். அவளை அடித்து துன்புறுத்த தான் வந்தேன், நல்லா அடித்தேன். அந்த போதையில் அப்படியே வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகள் என் காலை பிடிச்சி எங்கள் மனைவி அடிக்கும்போது அடிக்காதன்னு சொன்னால் என் குடி வரியில் என் மகளை எட்டி உதைச்சேன். அங்கே இருக்கிற அந்த குளிர்காலத்தில் குளிர் காய்வார்கள். அந்த மேற்கத்திய நாடுகளில் -20 இருக்கும். இதுவும் ஹீட்டர் கிடையாது. நெருப்பு மூட்டுகிற அந்த நெருப்பிலே என் மகள் விழுந்து போனாள். அவள் 2 கண்ணும் குருடாகி இன்றைக்கு அவள் துடித்து கொண்டிருக்கிறாள். நானும் அதிலே விழுந்து விட்டேன் போதையில். எனக்கா ஜோம் பண்ணுவீங்களா என்று கேட்டாராம். அப்போ சார்ல்ஸ் ஃபின்னி அவர் கேட்டாராம், நீ சொல்கிற இயேசு என்னை மன்னிப்பாரா? சார்ல்ஸ் ஃபின்னி சொன்னாராம், மன்னிப்பார். அந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், மனம் திரும்பினான், ரட்சிக்கப்பட்டான். அதே ஊரில் ஒரு பெரிய சுவிசேஷனை கர்த்தர் மாற்றினார். யோசித்து பாருங்க, இயேசுவுக்காக தன் ஜீவனையே தந்தான். அப்படியானால் அன்பு என்னதென்று எனக்கு வெளிப்படுத்தினது சிலுவை. அந்த மனுஷன் யோசித்து பார்த்தீங்களா, நேற்று கூட்டத்தில் வந்து கலாட்டா பண்ணி கூட்டமே நடக்காத அளவுக்கு காரியங்களை செய்த ஒரு மனுஷன். ஆனால் அதே சார்ல்ஸ் ஃபின்னி அந்த மனிதனுக்காக ஜெபம் பண்ணி சுகமாக்கி அதே அந்த மனிதன் வருங்காலத்தில் அதே பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய சுவிசேஷகனாய் மாறினான். சிலுவை கவனியுங்கள், அன்பு என்னது என்று எனக்கு வெளிப்படுத்துகிறது. யோசித்து பாருங்களேன், எங்கேயோ வளர்ந்தவர்கள், ஒரு மதர் தெரேசா, ஒரு ருமேனியா நாட்டில் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அங்கே வளர்ந்து மதர் தெரேசா இந்தியாவிற்கு வந்து கல்கத்தாவிலே தொழுநோயாளிகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார்கள். ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த ஒரு ஸ்டெயின் கிரகாம் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து இந்த மண்ணிலே வந்து அந்த ஒரிசாவிலே தொழுநோயாளிகளுக்காக தன் ஜீவனையே தந்து தானும் தன் 2 பிள்ளைகளும் அந்த கேரவனிலே எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் அவருடைய மனைவி சாரா இன்றைக்கும் கல்கத்தாவில் ஊழியம் பண்ணுறாங்க, ஒரிசாவில் ஊழியம் பண்ணுறாங்க. கவனியங்கள், சிலுவை தான் அன்பு என்ன எனக்கு வெளிப்படுத்தினது. அன்பு என்ன என்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்காக பிரயாசப்பட, அடுத்தவர்களுக்காக அன்பு கூற, அடுத்தவர்களுக்காக ஜீவனை கொடுக்க எனக்கு உதவி செய்த சிலுவை. இயற்கை சுபாவத்தில் வராது. ஒரே குடும்பத்தை பிறந்த 2 அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்க, கொலை பண்ணுறாங்க. காயின் ஆபேல், புரியுது அவங்களுக்கு? ஏசா யாக்கோபின் சகோதரர்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் மரணம் கிறிஸ்துவின் சிலுவை முன்பின் தெரியாத மக்களுக்கும் அன்பு கூற வைத்தது. எனவே மிஷினரிமார்கள் பாருங்கள், நாடு விட்டு நாடு வந்து இயற்கை சூழ்நிலை, அந்த ஆரோக்கியம், உணவு எல்லாவற்றையும் மறந்து
தனக்கே ஊழியம் பண்ணுற மக்கள். இங்கே வந்த ஒரு நபர் வந்தார் கடந்த மாதத்தில், 87 வயசு அந்த ஐயாவுக்கு, ஜான் மெல்லன் ஒரு பேர். 37 ஆண்டுகள் அவர் காங்கோவிலே ஊழியம் பண்ணி, அன்பாளர் அவர் மனைவி அங்கே மரித்து போனார்கள். இன்றைக்கு அவருக்கு ஏற்க 37 முறை அவர் டைஃபாய்டில் அவர் பாடுபட்டிருக்கிறார். பல பலவீனங்கள் நம்ம மத்தியில் வந்தார். 37 ஆண்டுகள் காங்கோ என்கிற ஒரு தேசத்தில் தன் வாழ்க்கையை பணைய வைத்தார். அவருடைய விளைவு தெரியுமா? மனைவி மரித்து போனார்கள். அவருடைய மகள் ஒரு மருத்துவர், மகன் ஒரு மருத்துவர். 2 பேரும் மட்டும் பேசுறதில்லை. ஏன்னா எங்கள் அம்மாவை நீங்கள் சாவடிச்சிட்ட, எங்கள் அம்மாவை நீ இப்படி பண்ணிட்ட, இப்படி சொல்லி 2 பிள்ளைகளையும் மட்டும் பேசுறதில்லை. தனிமையாய் ஒரு வீட்டில் வசிக்கிறார். அவரே சமைத்து, அவரே சாப்பிட்டு, அவரே வீட்டை பெருக்குகிறார். அவர்கிட்ட நான் தங்கியிருந்தேன். அப்படியான யோசித்து பாருங்க, முன்பின் தெரியாத ஒரு ஆப்பிரிக்க மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த எத்தனையோ பேர். ஒரு ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கு, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன், அவர் போகும்போது அந்த ஆப்பிரிக்க மக்கள் மனிதர்களை சாப்பிடுகிற மக்கள், அவர்கள் மனிதர்களையே உணவாய் உட்கொள்கிற மக்கள் மத்தியில் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு போய் உலகத்திலேயே அதிகமாக கிறிஸ்து எடுக்கிற ஒரே நாடு ஆப்பிரிக்கா தான். இன்றைய கூகுளில் இன்றைக்கி ஒரு செய்தி படித்தேன், உலகத்திலேயே அதிகமாய் கிறிஸ்து வசிக்கிற நாடு ஆப்பிரிக்கா. ஏறக்குறைய 89% கிறிஸ்தவம் வாழறாங்க. மனிதர்கள் சாப்பிடுகிற அந்த உலகத்தில் ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் போய் மனிதர்களாய் மாற்றி அமைத்தார். தன் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க வைத்தது சிலுவை. அடுத்து இன்னொரு குறிப்பை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: மனிதன் யார்? மனிதன் சுபாவ அன்பில்லாதவன், இணங்காதவன், அவதூறு செய்கிறவன், இச்சடக்கம் இல்லாதவன், கொடுமை உள்ளவன், பகைக்கிறவன், துரோகி, துணிகரமுள்ளவன், இருமாப்பு உள்ளவன், சுகபோக பிரியன். கவனிங்கள், இப்படிப்பட்ட மனிதனை சிலுவை மாற்றி அமைத்தது. எப்படி மாற்றி அமைத்து தெரியுமா? அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, தேவ பிரியனாய். அந்த வார்த்தை படியுங்கள், தேவனுடைய பிரியனாய். இது ஆங்கிலத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, த லவ் ஆஃப் காட் இன் த கிராஸ். கவனிங்க, அந்த சிலுவையின் அன்பு. கவனிங்கள், அன்பை எனக்கு வெளிப்படுத்தினது, அடுத்தவன் அன்பு கூற செய்தது. இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மாறிட்டு. திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய பெரிதான அன்பு மற்றொரு அன்பு செலுத்தும்படி என்னை கட்டாயப்படுத்துகிறது. அவன் சொல்ல மாட்டீங்களா? இட் கம்பல்ஸ் மீ டு லவ் அதர்ஸ். திரும்ப சொல்லுகிறேன், சிலுவை நோக்கி பார்த்தவன் தான் அடுத்தவன் நேசிப்பான். சிலுவை நோக்கி பார்த்தவன் அம்மா அப்பாவை நேசிப்பான். சிலுவை நோக்கி பார்த்தவன் மனைவியை நேசிப்பான். சிலுவையை நோக்கி பார்த்தவங்க அடுத்த சக மனிதர்கள் நேசிப்பார்கள். அதுக்கு உதாரணம் தேசத்தில் வந்த மனிதர்கள். இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு எதிராக எத்தனையோ ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், காவல் வைக்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு காரணம்தான், அவங்க மறுதளிக்கலாம். இயேசு இல்லைன்னு சொல்லலாம், நான் அவன் அல்லன்னு சொல்லலாம், நான் அந்த ஊழியன் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் மரிக்கவும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களே. இதற்கு என்ன காரணம் என்றால் கிறிஸ்துவின் அன்பு. அன்பானுள்ளே, இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அதாவது இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஒரு தோமா இந்த தேசத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தார். யோசித்து பாருங்கள், எங்கு வாழ்ந்தவர் எங்கு வந்து இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்? அதுவும் இந்தியாவிலே, அதுவும் சென்னையிலே மரிக்கிறார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள். அப்படியானால் எங்கோ வாழ்ந்த ஒரு தோமா இந்தியாவில் வந்து இந்திய மண்ணிலே வாழ்ந்து இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர் யாராய் மாறினார்? இரத்த சாட்சியாய் மாறினார். அப்படியானால் என்ன காரணம்? சிலுவை, அதாவது ஆங்கிலத்தில் படிக்கிறேன், காட்ஸ் லவ் அட் த கிராஸ். சிலுவையிலே அவர் எனக்காய் செய்த தியாகம், சிலுவையின் அன்பு என்னை வாழ வைத்தது, அடுத்தவர்களுக்கு எனக்கு வாழ்க்கை கொடுக்க வைத்தது. திரும்ப சொல்லுகிறேன், அது என்னை வாழ வைக்கிறது, அடுத்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறது. நீங்கள் உண்மையாய் சிலுவை நேசிப்பீரானால் நீங்கள் வாழ்வீர்கள், அடுத்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பீர்கள். நீங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கிறவங்கள வாழ்க்கையை கெடுக்கிறதா இருக்கிறாங்க. த ரீசன் தே ஆர் நாட் இன் த கிராஸ். சிலுவையோடு தங்கள் அர்ப்பணித்து கொண்டவர்கள் வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்க, வாழ்க்கையை கொடுப்பாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் யாராக இருந்தாலும், யாரை இந்த சிலுவைக்கு சொந்தக்காரனை மாறிட்டாங்கன்னா அங்கே மாமியார் மருமகள் பிரச்சனையே வராது.
அங்கே ஈகோ வராது, படித்தவன் படிக்காதவன் வராது, ஏழை பணக்காரன் வராது. ஏனென்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அடுத்தவர்களை நேசிக்க என கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று யோவான் 3:16 அந்த வாசித்தேன். இட் கம்பல்ஸ் மீ. அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, இட் கம்பல்ஸ் மீ. என்னை அது அன்பு கூற என்னை கட்டாயப்படுத்துகிறது. 3:16 அதில் கடைசி வார்த்தை என்னை கட்டாயப்படுத்துகிறது. தமிழ் பைபிளில் என்னை கடனாளி ஆக்குகிறது. அப்படின்னால் அங்கே சிலுவையை நோக்கி பார்த்தவன் அடுத்தவன் நேசிக்காமல் இருக்க முடியாது. அது யார் வேண்டுமா இருக்கலாம், அவர் இந்துவாக இருக்கலாம், மற்ற புறஜாதியாக இருக்கலாம், எந்த மனிதராக இருக்கலாம், எந்த மனிதனையும் நேசிக்க வைத்தது சிலுவை. இரண்டா குறிப்புகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த 1 தீமோத்தேயு 3:16 அதாவது தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் லிஸ்டே போட்டிருக்குது. அப்படிப்பட்ட மக்களை தேவ பிரியராய் மாற்றியது சிலுவை. ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அந்த 2 தீமோத்தேயு 3 2-3-4 ஏதோ ஒரு பட்டியல் நீங்கள் இருக்கலாம், நான் இருக்கிறேன். நோ மேன் இஸ் எக்ஸம்டட். நாம் யாரும் விதிவிலக்கல்ல. அந்த பட்டியலிலே நீங்கள் நான் இருக்கிறேன். படிக்கிற கேளுங்க. தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், நன்றி இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், அந்த மிகப்பெரிய வரிசையிலே நீங்கள் நான் இருக்கிறோம். அப்படியானால் சிலுவை அப்படிப்பட்ட என்னை, திரும்ப சொல்லுகிறேன், தேவ பிரியனாய், கீழ்ப்படுகிறவனாய், நன்றி உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய், நீதி உள்ளவனாய், இச்சை அடக்கம் உள்ளவனாய், எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்மை உள்ளவனாய் என்னை மாற்றியது சிலுவை. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறேன், இவ்வளோ பெரிய பணக்காரர்கள், உண்மையாக மனந்தவங்களை பார்க்குறேன். அந்த பணம் என்ற எண்ணமே இல்லை. வெரி சிம்பிள், வெரி ஹம்பிள். எத்தனையோ மிகப்பெரிய பிரபலங்கள், திருச்சபைக்கு போகிற மக்களை பார்க்குறேன். அவர்கள் மல்டி மில்லினியர்ஸ். ஆனால் சபைக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை. தமிழகத்தில் மிக பிரபலமான M.A. ஜேக்கப் அவர் ஒரு பெரிய தொழில் அதிபர். சென்னைக்கு வரும்போது அதாவது கால் மிதிக்கிற மிதியடிகளை தலைமையில் சுமந்து வந்தாராம். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவர் திருச்சபையில் பின்னால் உட்கார்ந்துருக்கிறார். எத்தனையோ பேர். சென்னையில் ஒரு பிரபல சபை இருக்கிறது, அண்ணா நகரில். அங்கே வருகிற எல்லாருமே IPS IAS, ஆனாலும் தரையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியானால் சிலுவை ஒரு மனிதனுடைய பெருமையை மாற்றுகிறது. சிலுவை ஒரு மனிதனுடைய அவனுடைய ஈகோ, அவனுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் மாற்றி அவனை வாழ வைக்கிறது. இன்று ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது கொலேசியர் 3:12 கொலேசியர் 3:12 கொலேசியர் 3:12 கொலேசியர் 3:12 இதில் பார்த்தீங்களா? கொலேசியர் 3:12 சிலுவை எனக்கு என்ன செய்கிறது சொன்னால், என்னை பரிசுத்தனுமாய், இரக்கமுள்ளவனாய், தயவுள்ளவனாய், தாழ்மை உள்ளவனாய், சாந்தம் உள்ளவனாய், பொறுமை உள்ளவனாய் மாற்றுகிறது. ஆமேன். சிலுவையை பார்த்தவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? உருக்கமாக இருப்பாங்க, இரக்க சொந்தக்காராக இருப்பாங்க, தயவுள்ளனாக இருப்பாங்க, மனத்தாழ்மையாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, நீடிய பொறுமையாக இருப்பாங்க. அது இல்லைன்னா அவங்க சிலுவைக்கிற சொந்தக்காரன் மாறலன்னு அர்த்தம். 2 குறிப்புகள். நம்பர் 1, சிலுவை இட் கிவ்ஸ் மீ டு நோ த லவ் ஆஃப் காட். அன்பு என்ன என்பது எனக்கு வெளிப்படுத்தின சிலுவை. 2வது, அடுத்த நேசிக்க வைத்தன சிலுவை. இயற்கையாக நேசிக்க முடியாது. சொந்த அண்ணந்தமே நேசிக்க முடியலையே, கூடப்புறம் நேசிக்க முடியலையே. அப்படியானால் எங்கோ வாழ்கிற மனிதனை நான் நேசிக்கிறது சொன்னால் சிலுவையினால் எனக்கு கிடைத்த மேன்மை. 3 சொல்ல விரும்புகிறேன், சிலுவை என் சுபாவங்களை மாற்றுகிறது. அன்பில்லாதவன், கீழ்ப்படியாதவன், இச்சடக்கம் இல்லாதவன். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அடுத்தவளை, சகோதரர்களை சிநேகமுடையவளாய் மாறிவிடுகிறோம். இன்னைக்கு பாருங்கள், எத்தனையோ பேர் இருக்கிறோமே. என்னோடு படித்த ஒரு நண்பர் 8ஆம் வகுப்பில் அவர் நண்பர் ஆனார். 11ஆம் வகுப்பில் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இன்று வரையும் அன்பானவர்களே, அதாவது நாங்கள் நண்பர்களாக அல்ல, சகோதரர்களாகவே இருக்கிறோம்.
அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியானால் அந்த சகோதர உறவை தந்தது சிலுவை. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 3:12 போட்டிங்களா? கொலோசியர் 3:12, கொலோசியர் 3:12 என்னை யாராய் மாற்றுகிறது? என்னை யாராய் மாற்றுகிறது? பரிசுத்தனாய் மாற்றுகிறது, பிரியமுள்ளவனாய் மாற்றுகிறது, இரக்கமுள்ளவனாய் மாற்றுகிறது, தயவுள்ளவனாய் மாற்றுகிறது, தாழ்மை உள்ளவனாய் மாற்றுகிறது, சாந்தமுள்ளவனாய் மாற்றுகிறது, எனக்கு நீடிய பொறுமை தருகிறது. எனவே இந்த சிலுவையை தினந்தோறும் தியானிங்கள். சிலுவைக்கு பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா சுபாவங்கள் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும், வாழ்க்கையே மாறும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.